அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புணர்ச்சி விதி. ஓகேங்களா? புணர்ச்சியில் திசைப்பெயர் புணர்ச்சி மற்றும் பண்பு பெயர் புணர்ச்சி பற்றி இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் வந்து புணர்ச்சி விதி சம்மந்தமாக வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தமிழ் சம்மந்தமாக வீடியோ பதிவு தரக்கூடிய டெலகிராம் சேனலுடைய லிங்க்கும் நம்ம அகாடமியுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க்கும் இந்த வீடியோ பதிவு கீழே கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திசை பெயர் புணர்ச்சி. ஓகேங்களா? திசை பெயர் புணர்ச்சி. இந்த திசை பெயர் புணர்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிமுகமாக திசைகளை பற்றி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அறிமுகமாக ஃபஸ்ட்டு பாருங்கள், திசை என்பது மொத்தமாக 8 வகைப்படும். திசை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய மொத்தமாக திசைகளை 8 வகையாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? இதற்குல முதன்மையான திசைகள் என்று வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று 4 திசைகளை சொல்லுவாங்க. இதான் முதன்மையான திசைகள் என்று சொல்லுவார்கள். இந்த 4 திசை சொற்களுமே, ஓகேங்களா, இந்த 4 சொற்களுமே என்ன சொற்கள்? வன்தொடர் குற்றியலுகர சொற்கள். ஓகேங்களா? என்ன தொடர் குற்றியலுகர சொற்கள்? வன்தொடர் குற்றியலுகர சொற்கள். சென்ற வகுப்புல நான் சொல்லியிருந்தேன், வன்தொடர் குற்றியலுகரம் இல்லை குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வல்லினத்தின் மேல் ஏறிய உகரம். வல்லினத்தின் மேல் ஏறிய உகரம் என்னது? குற்றியல் உகரம் என்று சொல்லியிருந்தேன். வல்லினம் என்னது? கசட, தப்பற. அதன் வல்லினம் அதன் மேலே ஒரு உகரம் வந்து ஏறிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? வல்லினத்தின் மேல் ஏறிய உகரம் என்னது? குற்றியல் உகரம். இக்கு கூட்டல் ஊ கு, இச்சு கூட்டல் ஊ சு, இட்டு கூட்டல் ஊ டு, இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் ஊ பு, இரு கூட்டல் ஊ ரு என்று சொல்லக்கூடிய இது எல்லாமே குற்றியலுகர சொற்கள். ஓகேங்களா? இது எல்லாமே குற்றியலுகரம் அப்படின்னா ஓகே, இதெல்லாம் குற்றியலுகரம். இதில் குற்றியலுகர சொற்கள் எப்படி சொல்கிறாங்க? நிலைமொழியின் ஈற்றில், நிலைமொழியினுடைய ஈற்றில் குற்றியலுகர சொல் அமைந்து அதன் அருகில் என்ன சொல் அமைந்திருக்கிறதோ, ஓகேங்களா, அதை வைத்து குற்றியலுகரத்தை எத்தனை வகைப்படுத்துவாங்க? 6 வகைப்படுத்துவாங்க. என்னென்ன வகை? நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று 6 வகைப்படுத்துவாங்கம்மா. அதில் ஒன்று தான் வன் தொடர் குற்றியலுகரம். எப்படின்னு பாருங்க. இப்போ நிலைமொழி ஈட்டில் என்ன இருக்கு? கூ என்ற குற்றியலுகர சொல் இருக்கு. அது பக்கத்தில் என்ன எழுத்து இருக்கு? இக்கு என்ற வல்லின எழுத்து இருக்கு. ஓகேங்களா? அதன் மேலே என்ன தெரியும்? இரு என்ற வல்லின எழுத்து, இக்கு என்ற வல்லின எழுத்து. ஓகேங்களா? இரு என்ற வல்லின எழுத்து. அதனால தான் இதை வன் தொடர் குற்றியலுகர சொற்கள் என்று சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, கிழக்கு. கிழக்கு என்பதை தமிழ குணக்கு என்று கையாண்டான் மரபுல. ஓகேங்களா? மேற்கு என்பதை குடக்கு என்று கையாண்டான். ஓகேங்களா? தமிழுடைய மிகப்பெரிய மரபு என்ன அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு இன்னொரு பெயரை கையாளும் போதும் அதனுடைய மரபு மாறாமல் அப்படியே கையாண்டிருக்கான் பாருங்க. ஓகேங்களா? கிழக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகர ஒரு சொல். அதற்கு இனமாக இன்னொரு சொல்லை பயன்படுத்தும் போதும் அந்த பயன்படுத்தக்கூடிய சொல்லும் என்ன சொல்லு? வன்தொடர் குற்றியலுகர சொல்லாவே தமிழன் பயன்படுத்தியிருக்கான். இதுதான் தமிழுடைய மிகப்பெரிய மரபுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம திசை பெயர் புணர்ச்சிக்குள்ளே போவோம். ஓகேங்களா? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு புணர்ச்சி படிக்கிறீங்க, ஒரு விதி படிக்கிறீங்க அப்படின்னா விதி தெரியாத உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எப்படி ஒரு அளவியலுக்கு ஃபார்முலா தெரியாத நீங்கள் கணக்கு போட மாட்டீங்களோ அந்த மாதிரி புணர்ச்சி விதிகளை பொறுத்த வரைக்கும் நன்னூலாரோ இல்லை தொல்காப்பியரோட சொன்ன மேற்கோள்கள் தெரியாத என்ன பண்ணக்கூடாது? விதியை அட்டன் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, நன்னூலார் சொன்னது திசையோடு திசையும், திசையோடு திசையும், அதாவது திசை சொல்லோடு இன்னொரு திசை சொல்லும், அல்லது பிறவும். பிறவும் என்னது? திசையோடு திசை சொல் அமையலாம், இல்லை திசையோடு இன்னொரு பிற சொல் அமையலாம். அதான் திசையோடு திசையும் பிறவும் சேரின். அப்படி சேர்ந்தா என்ன தெரியுமா ஆகும்? நிலை ஈற்று உயிர்மெய். நிலைமொழியின் ஈற்றில் இருக்கக்கூடிய அந்த உயிர்மெய்யும் கவ்வொற்றும், அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவ்வொற்றும் நீங்களும் என்ன பண்ணிடும்? நீங்கிடும். ரெண்டாவது என்ன திரும்ப நடக்கும்? ரகர வரிசையானது நகர லகரவாத் திரிதலும். ஓகேங்களா? ஆம் பிற என்று சொல்லியிருக்கார். இதை நன்னூலார் சொன்னதை 4 விதிகளை அவர் என்ன பண்ணியிருக்காரு? பிரித்து சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு விதியாக அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈற்று உயிர்மெய்யும் கவ்வொற்றும் நீங்களும். அதாவது என்னன்னா, மேலே சொன்ன விதியை பிரிச்சிருக்கேன்.
திசையோடு திசையும் பிறவும் சேரி நிலையீற்று உயிர்மை கவ்வொற்றும் நீங்களும். இந்த நீங்களும் அப்படின்ற வார்த்தையோட என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சிருக்கேன். அதான் ஈற்று உயிர்மையும் கவ்வொற்றும் நீங்களும் அப்படின்னா என்னது, நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய ஓகேங்களா அந்த உயிர்மெய்யும் அது பக்கத்தில் இருக்கிற கவ்வொற்றும் நீங்கி புணரும். அப்ளை பண்ணி பார்க்கலாமாம்மா. இப்போ பாருங்க, வடக்கு கூட்டல் கிழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புணர்ச்சி விதி என்ன சொல்லுது, ஈற்று உயிர்மை. ஓகேங்களா, ஈற்று உயிர்மைனா அது நிலைமொழி ஈற்று, நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஈற்று உயிர்மைனா ஈறு என்பதை எந்த இடத்துல பயன்படுத்தும், நிலைமொழியில தான் பயன்படுத்தும். அப்போ நிலைமொழியினுடைய ஈற்று, ஓகேங்களா, நிலைமொழியினுடைய ஈற்று உயிர்மையும் கவ்வொற்றும் நீங்குதல். ஓகேங்களா, நீங்குதல் அப்படின்னா நீங்குச்சுன்னா வடக்கு கூட்டல் கிழக்கு, கு உயிர்மையா, ஈக்கு கவ்வொற்றா, நீங்குச்சுன்னா என்ன புரியும், வடகிழக்கு. புரியுதான்னு பாருங்கம்மா, வடகிழக்கு என்று புணரும். அதுக்கப்புறம் பாருங்க, வடக்கு கூட்டல் மேற்கு, அதே மாதிரி உயிர்மையும் கவ்வொற்றும் நீங்குச்சுன்னா வடமேற்கு, வடமேற்கு என்று புணரும். அதே மாதிரி பாருங்க, வடக்கு கூட்டல் திசை. ஓகேங்களா, வடக்கு கூட்டல் திசை, அதே மாதிரி உயிர்மையும் கவ்வொற்றும் போச்சுன்னா வட திசை. புரியுதுங்களா, வட திசை. அது பாருங்க, வடக்கு கூட்டல் வேங்கடம், அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க திசையோடு திசையும், திசையோடு திசை பெயரும், இல்லைன்னா பிறவும் அப்படின்னா பெயர் சொல். ஓகேங்களா, இந்த இடத்துல வேங்கடம் என்ற ஒரு பெயர் சொல் என்ன பண்ணுது, புணருது. எதா கூட, ஒரு திசை பெயரா கூட. அப்படி புணர்ந்தாலும் அந்த உயிர்மையும் கவ்வொற்றும் நீங்கி தான் புணரும். வட வேங்கடம், வட வேங்கடம் என்று புணரும். அதுக்கப்புறம் பாருங்க, வடக்கு கூட்டல் நாடு. ஓகேங்களா, வடக்கு கூட்டல் நாடுலையும் அதே தான், உயிர்மையும் கவ்வொற்றும் போயிடுச்சுன்னா வடநாடு, வடநாடு. குடக்கு கூட்டல் மலை. ஓகேங்களா, என்ன மலை, குடமலை, குடமலை. அதுக்கப்புறம் பாருங்க, குடக்கு கூட்டல் நாடு. ஓகேங்களா, குடநாடு. குணக்கு கூட்டல் நாடு, குணக்கு கூட்டல் நாடு கூட்டல் கூ போயிடுச்சுன்னா குண. ஓகேங்களா, குணநாடு என்று புணரும். இப்போ என்ன சொல்லியிருக்க, முதல் விதி நிலைமொழியில் ஈற்றில் இருக்கக்கூடிய உயிர்மெய்யும் அதன் அருகில் இருக்கக்கூடிய கவ்வொற்றும் நீங்கி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இரண்டாவது விதி என்ன பார்க்குறோமா, ரகரமை நகரமெய்யாக திரியும். என்ன சொல்லியிருக்காங்க மேலே, அந்த விதி தான் மேலே சொல்லியிருக்காங்க பாருங்கன்னா, இந்த ரகரமானது நகர லகரமாக திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த சேர்த்து சொன்னதை நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ரகரமானது என்னது, நகரமாக திரியட்டும். ஓகேங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரகர மெய்யானது என்னவா திரிய போகுது, நகர மெய்யா, அதாவது இன்னா திரிய போதுமா, அவ்வளோதான். அப்போ பாருங்க, இப்போ நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த உயிர்மை என்ன ஆகணும், போயிடணும். ஏன்னா விதி மேலே சொல்லிட்டாங்க. அப்போ நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த உயிர்மை போயிடும். அதன் அருகில் ககர ஒற்று இருந்தா, ஓகேங்களா, கவ்வொற்று இருந்தால் என்ன ஆகும், அதுவும் நீங்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல கவ்வொற்று இல்லை, அதனால் அது அருகில் இருக்கக்கூடிய அந்த இர் என்ற மெய்யெழுத்தானது என்னவா மாறும்னு சொல்லியிருக்காங்க, இல்லாவும் மாறும் இன்னாவும் மாறும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இன்னா மாறும். ஓகேங்களா, அப்போ இர்ரானது இன்னாக மாறுபடும் போது தென்மேற்கு, தெற்கு கூட்டல் மேற்கு, தென்மேற்கு என்று புணரும்மா. புரியுதுங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, தெற்கு கூட்டல் திசை. ஓகே, நிலைமொழியில் உயிர்மை போயிடுச்சு, கவ்வொற்று பார்க்குறீங்க, கவ்வொற்று இல்லை, அதனால் அது பக்கத்தில் இரு என்ற எழுத்து இருக்கு. இர் என்ற எழுத்து இருந்தால் இன்னாவும் இல்லாவும் தெரியும். இந்த இடத்துல இன் போட்டால் தான் என்னது, தென் திசை. ஓகேங்களா என்று புணரும். அப்போ பாருங்க, தென் திசை ஈஸியாக வந்துருச்சா. அதுக்கப்புறம் பாருங்க, தெற்கு கூட்டல் குமரி. ஓகேங்களா, தெற்கு கூட்டல் குமரி அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், அதே மாதிரி அந்த உயிர்மை போயிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்னானது என்ன வரும், தெரியும். அப்போது தென் குமரி. ஈஸியாக எளிமையாக தான் இருக்கும், ரொம்ப கடினமே பட தேவை. ஓகேங்களா, ரொம்ப எளிமையாக கடந்து போயிடலாம். ஓகேங்களா, அதே தான் அதுக்கு அடுத்ததும். ஓகேங்களா, என்னென்னா தென்னாடு, தென்னாடு என்று சொல்லுவார்கள். சில இலக்கிய வழக்கில் ஓகேங்களா தென்னாடு என்றும் சேர்த்தும் எழுதுவார்கள். ஓகேங்களா, தென்னாடு அப்படின்னு சொன்னாலும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஓகேங்களா, அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூணாவதாக விதிக்குள்ளே போக போகிறோம். என்னது, ரகர ஒற்றானது இரண்டு மெய்யா தெரியும். ஒன்று
இன் நகர ஒற்றாகவும் இன்னொன்று லகர ஒற்றாகவும் தானே தெரியும்னு சொன்னோம். நம்ம நகர ஒற்று தானே பார்த்தோம். இப்போ லகர ஒற்றுக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி நிலைமொழி பார்க்குறீங்க, உயிர்மை போயிடுச்சு, அதுக்கு பதிலாக ககர ஒற்று இல்லை, அதனால் இர்ரானது இப்போ என்ன தெரிய போகுது, இல்லா தெரிய போகுது. அப்போது இர்ரானது என்னவா தெரிய போகுது, இல்லா தெரிய போகுது. அப்போ பாருங்க மேல் மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு என்ன வரும், மேல் நாடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க மேற்கு கூட்டல் திசை. ஓகேங்களா. என்ன வரும், மேல் திசை. ஓகேங்களா. என்ன வரும், மேல் திசை என்று புணருமா. ஓகேவா. இப்போ அவங்க புணர்ச்சி விதியில் என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டாக பாருங்க ஆம் பிற அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னும் பிற விதிகளும் இருக்குது. ஓகேங்களா. அதில் 4வதாக ஒரு விதி வச்சுருக்கேன். என்னென்னு பாருங்கள், கிழக்கு கூட்டல், அதாவது அகரத்தில் அந்த யா அப்படின்ற ஒரு எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த அகர உயிர்மை நீங்கி முதல் எழுத்து நீளுதல். ஓகே, நீங்கி முதல் எழுத்து நீளுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க கிழக்கு கூட்டல் நாடு, உங்களுக்கு வந்து புணர்ச்சி விதி தெரியும். என்னென்னா உயிர்மை நீங்கும், அது பக்கத்தில் இருக்க ககர ஒற்று போயிடும். அந்த இடத்துல ரகர இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னாவோ அல்லது இரு இருந்துச்சுன்னா இன்னாவோ இல்லவோ மாற்றிருக்கலாம். ஆனால் இன்னோ இல்லோ இந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, ழா என்ற ஒரு எழுத்து இருக்குது. அதனால இழு கூட்டல் ஆ என்று பிரியும். அதுக்கு ஒரு புணர்ச்சி தான் உள்ள அந்த அகர உயிர்மை நீங்கி முதல் எழுத்து நீளும். அப்போ அந்த அகர உயிர்மை என்ன பண்ணும், நீங்கும். அந்த முதல் எழுத்துனது கீழானது நீண்டு ஒலிக்கும். அப்போது கீழ் நாடு. புரியான்னு பாருங்கம்மா. ஓகேங்களா. அதாவது அந்த யா இருக்கக்கூடிய இழு கூட்டல் லா அப்படின்றது அந்த அகர ஒற்று நீங்கிட்டு அந்த அகரம் போயிட்டு முதல் எழுத்து நீண்டுடும். ஓகேங்களா. இது என்ன வரும்போது, அந்த இடத்துல யா அப்படின்னு ஒரு எழுத்து வரும்போது. ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ அதே மாதிரி பார்க்குறீங்க, இந்த இடத்துல உயிர்மை போயிடுச்சு, ககர ஒற்று போயிடுச்சு. அந்த இடத்துல என்ன இருக்குது, யா அப்படின்னு இருக்குது. அந்த யாவில் இருக்கக்கூடிய அகர ஒற்று போயிடுச்சுன்னா அகர ஒற்று போயிட்டு முதல் எழுத்து நீளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு வரும்போது கீழ் கூட்டல் திசை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்க்குறீங்க. ஓகேங்களா. நேற்று சென்ற வகுப்பு நம்ம ஒரு வீடியோ நடத்தியிருந்தோம். என்னன்னா இயல்பீறு விதியீறு என்று நடத்தியிருந்தோம். என்னது, நிலைமொழியின் இறுதியில் ஓகேங்களா ஓர் உயிரெழுத்து நின்று வருமொழியின் முதலில் ஓகேங்களா கசதப ஆரம்பிக்குமானால் அந்த இடத்துல என்னது வல்லொற்று மிகும் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல கிழக்கு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல அது இக்கு கூட்டல் ஊ நிலைமொழியின் இறுதியில் என்ன இருக்கு, உயிரெழுத்து இருக்கு. வருமொழியின் முதல் என்ன இருக்கு, தகர வரிசையில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்கும், வல்லொற்று மிகுந்திருக்கும். கீழ்த்திசை என்று. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி, அதாவது திசைகள் பெயர் புணர்ச்சியில் வல்லொற்று ஏன் மிகும் அப்படின்னா, வல்லொற்று என்பது மரபு, அதாவது மரபு ரீதியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேங்களா. வல்லொற்று ஒரு இடத்துல மிகுனா அது மிகுந்து தான் ஆகணும் அந்த இடத்துல. ஓகேங்களா. அதுக்கு வந்து இந்த புணர்ச்சியில் இது வரக்கூடாது அப்படிதான் எந்த கணக்கும் கிடையாது. வல்லொற்று மிகுதல் என்பது எல்லா புணர்ச்சிக்கும் சொந்தமான ஒன்று. ஓகே, அந்த இடத்துல வல்லொற்று மிகணும் விதி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லொற்று மிகும். ஓகேங்களா. நான் போச்சுங்க இந்த இடத்துல இந்த சொல்ல வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அதற்கப்புறம் புணர்ச்சி விதியானது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேல் கீழ் என்று சொற்கள் வருமாயின். ஓகேங்களா. அந்த மேல் கீழ் என்று சொற்கள் வருமாயின் வருவன ஐகாரம் பெற்று வரும். ஓகேங்களா. ஐகாரம் பெற்று வரும். ஓகேங்களா. என்ன சொல்லுங்க, இந்த இல்லா கூட ஐ என்ற ஒரு சொல், ஐ என்ற உயிர் எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க மேல் கூட்டல் நாடு, என்ன நாடு, மேலை நாடு. புரியுதான்னு பாருங்கம்மா. ஓகேங்களா. என்னாச்சு, அந்த இடத்துல ஒரு ஐ என்ற உருவு சேர்ந்து வந்திருக்கு. கீழ் கூட்டல் கடற்கரை. ஓகேங்களா. நீங்கள் கேட்கலாம், ஐயா ஈன்னு வந்திருக்கே அப்படின்னா, யா அப்படின்னு வந்தால் நீங்கள் அகர ஒற்று நீக்கிட்டு முதல ஒற்று நீட்டிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அகர ஒற்று நீக்கிட்டு ஓகேங்களா கீழ் அப்படின்னு ஒரு சொல்ல முதல ஒற்று நீட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஐ என்ற ஐகாரம் பெற்று வரும். அப்போ கீழை கடற்கரை அப்படின்னு வருது. ஓகேங்களா. கீழை கடற்கரை. இப்போ இந்த இடத்துல பாருங்க நிலைமொழியினுடைய ஈறு ஐ என்ற உயிர் எழுத்து, வருமொழியின் பக்கத்தில் கசதப இருக்கு. அப்போ நிலைமொழியின் ஈறு உயிர் எழுத்தும் வருமொழியின் பக்கத்தில் கசதப ஆரம்பித்தால் அந்த இடத்துல என்ன மிகும், வல்லொற்று மிகுமா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல எப்படி மிகுதுன்னு பார்க்கணுமா. இப்போ நம்ம என்னென்ன விதிகள் நம்ம கையாண்டுருக்கோம் அப்படின்றத சும்மா இருக்கலாம் பார்த்துருவோமா, வாங்க பார்த்துருவோம். ஏன்னா நிலைமொழியின் ஈற்றில் ஓகேங்களா உயிர்மெய்யும் கவ்வொற்றும் இருந்தால் நீங்கி புணரும் ஃபர்ஸ்ட் விதி. ரெண்டாவது, அதே நிலைமொழியின் ஈற்றில் ஓகேங்களா ரகரமெய் இருந்தால் அது
நகரமெய்யாக புணரும். மூன்றாவது விதி பார்த்தா அதே அந்த ரகரமானது லகரமெய்யாக புணரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதியில் யா என்ற எழுத்து இருக்குமானால் அதனுடைய அகரம் நீங்கி ஓகேங்களா முதல் எழுத்து நீண்டு பிறக்கும். ஓகேங்களா. மேல்கு என சொற்கள் வருமாயின் அது ஐகாரம் பெற்று வருதலும் உண்டு. இதான் புணர்ச்சி, அதாவது திசைப்பெயர் புணர்ச்சி என்று சொல்வார்கள்மா. முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வில் இடம்பெறக்கூடிய ஒரு 10 கொஸ்டின், ஒரு 15 வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே கற்றுக் கொடுத்த அந்த விதியை அப்படியே இதில் என்ன பண்ண போகிறீங்க, ரொம்ப எளிமையாக கடந்து போக போகிறீங்க. அப்படி ரொம்ப எளிமையாக என்ன பண்ண போகிறீங்க, கையாள போகிறீங்க. ஓகேங்களா. யாரும் பிடிஎஃப் கேட்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு கிளாஸே சொல்லியிருந்தேன். ஏன்னா மீன் பிடிக்க தான் கற்றுக் கொடுக்குறோம். பிடிச்ச மீனே என்ன பண்ண போகிறதில்ல, உங்களால் கொடுக்க போகிறதில்ல. அந்த மீனை கொடுத்தாலும் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே கற்றுக் கொடுத்த விதியை கீழே என்ன பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ணி விடை காண போகிறீங்க. அவ்வளோதாம்மா. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா, அவ்வளோ. இதை அப்ளை பண்ணி நீங்கள் அந்த விடை கண்டுபிடிச்சாலே போதுமான ஒன்று. ஓகேங்களா. ஓகேம்மா. அதுக்கப்புறம் பாருங்களேன், என்னங்க சார் அப்படின்னா, இப்போ மேலே சொன்ன எல்லாமே ஒரு திசைப்பெயரோடு இன்னொரு திசைப்பெயரும் ஒரு திசைப்பெயரோடு இன்னொரு பெயர் சொல்லும் சேருமாயின் எப்படி சேர்த்து எழுதுவது என்றதை நம்ம பார்த்தோம். நம்ம அதை தான் பார்த்தோம். அந்த 5 விதிகளுக்குள்ளவே நம்ம அதை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு திசைப்பெயரோடு மற்றொரு திசைப்பெயரோ அல்லது பிற சொற்களோ சேருமாயின், ஓகேங்களா, சேருமாயின் அவற்றை பிரித்து எழுதும் போது திசைப்பெயரை முழுமையாகவும் அடுத்துள்ள பெயர் சொல்லை முழுமையாகவும் பிரித்து எழுதல் வேண்டும். ஓகேங்களா. என்ன பண்ணணும், ஒரு திசைப்பெயராக கூட ஒரு திசைப்பெயரோ இல்லை திசைப்பெயராக கூட பெயர் சொல்லோ இணைந்து இருக்குமாயின் அதை பிரித்தறியும் போது முழு சொல்லாதான் என்ன பண்ணணும், அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரே நிமிஷமா. ஓகேம்மா. பாருங்க, தென் கிழக்கு. ஓகேங்களா. தென் கிழக்கு எப்படி பிரியும், தெற்கு கூட்டல் கிழக்கு. மேல் நாடு, மேற்கு கூட்டல் நாடு. மேலை காற்று. ஓகேங்களா. இக்கு மிகுது பாருங்க, மேலை காற்று, மேற்கு கூட்டல் காற்று. ஓகேங்களா. கிளை தெரு, கிழக்கு கூட்டல் தெரு. தென்குமரி, தெற்கு கூட்டல் குமரி. குடக்கடல், குடக்கு கூட்டல் கடல். கீழ்த்திசை, கிழக்கு கூட்டல் திசை. குணதிசை, குணக்கு கூட்டல் திசை. தெற்கு தெரு, தெற்கு கூட்டல் தெரு. மேலை நாடு, ஓகேங்களா, மேற்கு கூட்டல் நாடு. ஓகேங்களா. பிரியுது பாருங்க. பிரியும் போது அதனுடைய திசை பெயர் சொல்ல முழுமையாக அது உள்வாங்கிட்டு தான் என்ன பண்ணுது, பிரியுது. அதுக்கப்புறம் பாருங்க, கீழ்த்திசை, கிழக்கு கூட்டல் திசை. கீழ்த்திசை அப்படின்னா கீழ்த்திசை. அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வருது, இன்னொரு இடத்துல வல்லினம் மிகாத வருது. ரெண்டுமே இருந்தாலும் உங்களுக்கு பிரியும் போது என்னது, கிழக்கு கூட்டல் திசை என்று தான் பிரியுது. ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. அதுக்கப்புறம் பாருங்க, மேலை தெரு, மேற்கு கூட்டல் தெரு. வடமலை, வடக்கு கூட்டல் மலை. தென்னாடு, தெற்கு கூட்டல் நாடு. குடநாடு, குடக்கு கூட்டல் நாடு. குணக்கடல், குணக்கு கூட்டல் கடல். கீழ்கரை, கிழக்கு கூட்டல் கரை. வடமாநிலம், வடக்கு கூட்டல் மாநிலம். ஓகேங்களா. மேல் பாகம், மேற்கு கூட்டல் பாகம். தென்பாண்டி நாடு, தெற்கு கூட்டல் பாண்டி கூட்டல் நாடு என்று இந்த இடத்துல நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது அதாவது அந்த சொல் சேருமாயின் அதை பிரிக்கும் போது அந்த சொல் திசை பெயர் சொல் முழுமையா தன்னை உள்வாங்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், பிரிஞ்சிருக்கும். அது திசை சொல்லா இருந்தாலும் சரி, பெயர் சொல்லா இருந்தாலும் சரி. ஓகேங்களா. அப்படித்தான் நீங்க திசை பெயர் புணர்ச்சியில ஒரு சொல்ல பிரிக்கணும். ஓகேங்களா. இவ்வளவுதாம்மா, போதுமான ஒன்று. இந்த இடத்துல அடுத்தது நம்ம பார்க்க போற புணர்ச்சி விதினா பண்பு பெயர் புணர்ச்சி. ஓகேங்களா. என்ன பெயர் புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி. ஓகேங்களா. பண்பு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறம், சுவை, அளவு, வடிவம். ஓகேங்களா. என்னது, நிறம், அளவு, சுவை, வடிவம் என்று சொல்லக்கூடிய அது குறித்து வரக்கூடிய சொற்களை தான் பண்பு பெயர் சொற்கள் என்று சொல்லுவார்கள். இது எப்படி புணருது, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்பு பெயர் சொல்லா கூட ஒரு வருமொழி சொல் சேரும்போது அது என்னென்ன மாற்றங்கள் அடையுது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறது தான் இந்த பண்பு பெயர் புணர்ச்சி. ஓகேங்களா. இதை பற்றி என்ன படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு புணர்ச்சி படிக்கும்போது நன்னூலாருடைய மேற்கோளோ இல்லை தொல்காப்பியருடைய மேற்கோளோ நம்ம தெரிஞ்சிடணும். நன்னூலார் என்ன சொல்லி பார்த்துருவோமா, பாருங்க. ஈறுபோதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன் நின்ற மெய் திரிதல். ஓகேங்களா. இனமிகள், இணையவும், பண்பிற்கு இயல்பே என்று சொல்லக்கூடிய இந்த 8
விதிகள் என்ன பண்ணியிருக்காரு நன்னூலாரு கையாண்டிருக்காருமா. எந்த நூற்பாவில் 136வது நூற்பாவில் கையாண்டிருக்காரு. ஓகேங்களா. இந்த 8 விதிகள் என்னென்னு பார்த்துருமா. மேலே சொன்னதான் நன்னூலார் என்ன அவருடைய 136வது நூற்பாவில் சொன்னாரோ அதை அப்படியே பிரித்து சொல்லியிருக்க. என்னது ஈறுபோதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னூற்றிரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள் இணையவும் என்று சொல்லக்கூடிய அந்த 8 விதிகளுமே எதற்குண்டான விதிகள்? பண்பு பெயர் புணர்ச்சிக்குண்டான விதிகள். எதுக்குண்டான விதிகள்? பண்பு பெயர் புணர்ச்சிக்குண்டான விதிகள். இதை ஏன் ஐயா சொல்றீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பொருத்துக்களை கேட்டுட்டாங்க. அதை பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னு இருக்கு இல்லைங்களா நம்முடைய தேர்வுத்தாள பாகம் 2 அழகு 2 அந்த இடத்துல இதெல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, ஒரு 3 விதி பண்பு பெயர் புணர்ச்சியில் இருந்தோம். இந்த பண்பு பெயர் புணர்ச்சி அல்லாத ஒரு விதியை கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை சொற்கள் மாதிரி ஒன்றா ஒரு இருக்கக்கூடிய ஒரு பல்காக இருக்கக்கூடிய ஒரு தொகை மாதிரி. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? தரவாக இருக்கும். அப்போ பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு எந்தெந்த விதிகள் அப்படி சொல்லு அப்படின்னா என்ன பண்ணோம்? தரவாக சொல்லணுமா. ஓகேங்களா. இந்த 8 தான். ஓகேங்களா. இப்போ அந்த 8 பற்றி கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? 8 எப்படி இயல்பாக புணருதும் அப்படின்றத முதல்ல என்ன பண்ணணும்? தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈறுபோதல். என்னது? ஈறுபோதல். ஈறுபோதல்னா என்ன அப்படின்னா, நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். ஓகேங்களா. இன்னும் ஞாபகம் வச்சுங்க, பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா பண்பு பெயருடைய விகுதி என்று முதன்மையான விகுதி எதை சொல்லுவாங்கன்னா மை என்ற விகுதி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இந்த மை என்ற விகுதி இருந்தால் அது பெருவாரியாக பண்பு பெயர் சொல்லைத்தான் குறிக்கும். ஓகேங்களா. அப்போ பாருங்க என்ன சொல்றான்னா, நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். கெட்டு புணரும்னு கெட்டு போயிடும். கெட்டு போதல்னா என்ன சொல்லியிருக்கேன்? கெடுதல் புணர்ச்சியில சுத்தமா அந்த இடத்துல இருந்து மறைந்து போயிடும். அதான் கெடுதல் என்று சொல்லுவார்கள் புணர்ச்சியில். அப்போ கெடுதல் என்னது? அந்த மை அங்க இருந்து என்ன பண்ணும்? மறைஞ்சிடும். அப்ப ஈறுபோதல் என்றால், ஈறுபோதல் என்னது? நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய மை கெட்டு புணருமா. ஓகேங்களா. முடிஞ்சிருச்சா ஈறுபோதல்னா? இரண்டாவது, இடை உகரம் ஈயாதல். இடை உகரம் ஈயாதல் அப்படின்னா என்னன்னா, முதல்ல அந்த மை விகுதி கெட்டு புணர்தல் எல்லாத்துக்குமே பொதுவாக வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மை விகுதி கெட்டு புணரும். இரண்டாவதா, நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய ஓகேங்களா உகர சொல்லானது. உகர சொல்னா என்னது? ஒரு மெய்யெழுத்தின் மேல் ஒரு உகரம் ஏறி நிற்குமானால் அதான் உகர எழுத்து என்று சொல்வார்கள். அந்த உகரமானது என்னவா மாறும்? இகரமா திரியும். ஓகேங்களா. உகரமானது என்னவா தெரியும்? இகரமா தெரியும். இதை தான் இடை உகரம் ஈயாதல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆதி நீடல். ஆதி நீடல்னா என்ன அப்படின்னா, ஆதி என்றால் தமிழ்ல முதல் என்று பொருள். ஓகேங்களா. ஆதி என்றால் தமிழ் என்ன பொருள்? முதல். ஆதி நீடல் அப்படின்னா என்னன்னா, அந்த ஈறுபோதல் விதி நடந்த உடனே நிலைமொழியில் முதலில் இருக்கக்கூடிய அந்த குறில் எழுத்தானது நெடிலாய் மாறி நிற்கும். என்னவா மாறி நிற்கும்? நெடிலா மாறி நிற்கும். எந்த சொல் மாறி நிற்கும்? நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து குறிலா இருந்துச்சுன்னா பண்பு பெயர்ல என்ன ஆகும்? ஆதி நீடல் விதிப்படி அது நெடிலா மாறி நிற்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் ஐயாதல். ஓகேங்களா. அடி அகரம் ஐயாதல் என்பது என்னன்னா, அதே மாதிரி ஈறுபோதல் விதிக்கு அப்புறம் நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம். ஓகேங்களா. நிலைமொழியினுடைய முதல்ல அகர சொல்லி இருந்தா ஓகேங்களா, ஐகார எழுத்தை சேர்த்து அது என்ன வரும்? ஐகார சொல்லா மாறும். இதான் அடி அகரம். அடி என்றால் என்ன? முதல்ல இருக்கக்கூடிய அந்த அடி எழுத்து அகர எழுத்து என்னவா? ஐயை ஏற்று நிற்கும். ஓகேங்களா. ஐகாரமாக ஏற்று நிற்கும். அதுக்கப்புறம் பாருங்க, தன்னொற்றிரட்டல். தன்னொற்று இரட்டல் என்பது அதே மாதிரி அந்த மைவிகுதி கெட்டுட்டு நிலைமொழி ஈற்றுல ஓகேங்களா ஒரு குறில சார்ந்த ஒரு ஒற்று, ஒரு தனி குறில் அதை சார்ந்து ஒரு ஒற்று இருக்குமாயின் அந்த இடத்துல என்ன பண்ணும்? அந்த ஒற்று வறுமையின் முதல்ல உயிர் எழுத்து இருக்குமாயின் அந்த ஒற்று தன்னை இரட்டிக்கும். இதை தான் தன்னொற்று இரட்டல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, முன்னின்ற மெய்த்திரிதல். ஓகேங்களா. முன்னின்ற மெய்த்திரிதல். நிலைமொழியின் இறுதியில் மகர எழுத்து இருந்தால் ஓகேங்களா, நிலைமொழியின் இறுதியில் மகர எழுத்து இருந்தால் தன்னொற்று இரட்டல் என்னும் விதி பயன்படும். ஓகேங்களா. தன்னொற்று இரட்டல் விதி என்ற விதி பயன்படும். இனமிகள் என்றால் என்னன்னா, ஈறுபோதல் விதிக்கு அப்புறம்
ஈறுபோதல் விதிக்கு அப்புறம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிராக இருந்து வருமொழியின் முதலில் வல்லின எழுத்து இருந்தால் ஓகேங்களா, வல்லின மெய்யாக இருந்தால் இனமிகள் என்னும் விதி பயன்படும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் ஈறுபோதல் என்னும் விதியில், அதாவது நிலை இயல்பீறு விதியில் என்ன சொன்னீங்க, நிலைமொழி இறுதியில் உயிர் எழுத்து இருந்து வருமொழியின் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மெய் இருந்தா ஓகேங்களா, தன் ஒற்று, அதாவது இக்குனா கசர தபல ஆரம்பிச்சா இக்கு மிகும், அதே மாதிரி சகர வரிசை ஆரம்பிச்சா இச்சு மிகும் அப்படின்னு தானே சொன்னீங்கன்னா அது சந்திப்பிழை ஓகேங்களா, அது ஒற்று மிகும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ண தெரியுமா, இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில தனக்கு இனமான வல்லினத்து வந்தா வல்லினத்திற்கு இனமான மெல்லினத்தை கூப்பிட்டுட்டு வந்துடும். என்ன பண்ணும், மெல்லினத்தை கூப்பிட்டு வந்துடும். தன்னுடைய ஒற்று அந்த இடத்துல இரட்டிக்காது, என்ன பண்ணும், தனக்கு இனமான ஒரு ஒற்றை கூப்பிட்டு வந்துடும். அப்போ வல்லினம் அந்த இடத்துல நிலைமொழியில் வருதுன்னா அதற்கு இனமான எழுத்து என்னது, மெல்லினம். அந்த மெல்லினத்தை என்ன பண்ணும், கூப்பிட்டுட்டு வந்துடும். இதுதான் இனமிகள் என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இணையவும் என்றால் ஈறுபோதல் என்னும் விதிக்கு அப்புறம் ஓகேங்களா, மேற்சொன்ன எந்த விதியுமே பொருந்தல் அப்படின்னா இணையமும் என்னும் விதியை பயன்படுத்தவும், இணையமும் என்னும் விதியை பயன்படுத்தவும். ஏன் இதை இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல முதல்ல நீங்கள் தரவாத மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இல்லை ஈறுபோதல்னா என்ன, இடையோரம் ஐயாதல்னா என்ன, ஆதி நீடல்னா என்ன, அடியோரம் ஐயாதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை என்ன பண்ண போகிறோம், இப்போ அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விதியாக அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கருவிவி என்ன சொல்லியிருக்காங்க, கருவிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவிவி எப்படி பிரியும், கருமை கூட்டல் விவி என்று பிரியும் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் ஈறுபோதல் விதியானது நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய அந்த மையானது கெட்டு மறைந்து புணரும். அப்போ ஈறுபோதல் விதி படி கரு கூட்டல் விவி, கரு கூட்டல் விவி என்ன விதி, ஈறுபோதல் விதி ஓகேங்களா. ஈறுபோதல் விதி பிரகாரம் இந்த கருவிவி என்று புணர்ந்ததா, இப்போ பாருங்க அப்படியே சேர்ந்துடும் ஓகேங்களா, அப்படியே சேரும் கருவிவி. அப்போ கருவிவி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பயன்படுத்தக்கூடிய பண்பு பெயர் புணர்ச்சி என்ன விதி என்னென்னது, ஈறுபோதல் என்னும் விதி மட்டும்தான் இதில் பயன்படும், அதான் கருவிவி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போமா, ரெண்டாவது பெரியன் ஓகேங்களா. என்ன சொல்றீங்கன்னா பெரியன், பெருமை கூட்டல் அன் என்று பிரியும், பெருமை கூட்டல் அன் என்று பிரியும். எப்படி பிரிப்பீங்க, அதற்கப்புறம் இதில் என்ன விதி பயன்படுத்திங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அப்போ பெரு கூட்டல் அன் என்று புணருமா, என்ன விதி பயன்படுத்துக்கு அப்புறம், ஈறுபோதல் விதியை பயன்படுத்துக்கு அப்புறம். ரெண்டாவது பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து இருக்கு, ரு என்பது எதனுடைய பிரிவு, இரு கூட்டல் உ. நான் என்ன சொல்லியிருக்கேன், இடை, இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க, இடை உகரம் ஈயாதல். இடை உகரம், இடையில ஒரு உகரம் ஏறிய சொல் வருமாயின் அந்த சொல் என்னவா மாறும், இகரமாக மாறும். அதான் இடை உகரம் ஈயாதல் சொல்லியிருக்கா. இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ரூன்னு வந்திருக்கு. ரூ என்பது இரு கூட்டல் உ, உகரம் ஏறிய ரூ. இந்த இடத்துல என்னது, இகரமா மாற்றணும். அப்போ இரு கூட்டல் ஈ அப்படின்னு வந்தா ரீ என்று புணருமா. அப்போ பெரி கூட்டல் அன், என்ன விதி, இடை உகரம் ஈயாதல், இடை உகரம் ஈயாதல், இடையோரம் ஈயாதல் விதிப்படி பெரியன் மாறிடுச்சு. நேற்று உங்களுக்கு வந்து சென்ற வகுப்பில் நான் என்ன கற்றுக் கொடுத்தேன், உடம்பொடுமை புணர்ச்சி கற்றுக் கொடுத்தேன். உடம்பொடுமை புணர்ச்சியில் என்ன சொல்லுது, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தும் அமையுமானால் அந்த இரண்டு உயிர்களை சேர்ப்பதற்கு ஒரு மெய் இடையில் தோன்றும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா. இப்போ பாருங்க, பெரி அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஈ என்ற உயிர் எழுத்து நிற்குதா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நிற்குது, ஆ என்ற உயிர் எழுத்து நிற்குதா. இந்த இரண்டு உயிர்களை இணைப்பதற்கு என்ன மெய் வரும், எகர உடம்போடு மெய் வரும். நேற்று நான் சொல்லி கொடுத்தேன் போன சென்ற வகுப்புல உடம்போடு மெய் போயில. அப்போ பாருங்க, பெரி கூட்டல் இழு கூட்டல் அன் என்று வருமா, என்ன புணர்ச்சி, உடம்போடு மெய் புணர்ச்சி, உடம்படு மெய். புரியுதான்னு பாருங்கம்மா. அப்போ பாருங்க, இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகணும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி பெரியன் என்ன ஆயிடும், பெரியன்
அவ்வளோதாம்மா, சிம்பிளாக முடிச்சிச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது பெரியன்ற சொல்லு கொடுத்துட்டு இது என்னென்ன விதிகள் பயன்படுது அப்படின்னா என்னென்ன விதிகள் சொல்லணும்? ஃபஸ்ட்டு ஈறுபோதல், ரெண்டாவது இடையோரம் ஈயாதல், மூணாவது உடம்பொடுமை, நான்காவது என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதி. இந்த 4 விதியின் அடிப்படையில் பெரியன் என்ற சொல் புணர்ந்தது என்று சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க பாசிலை. ஓகேங்களா? பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. ஓகேங்களா? தெரியும், பசுமை கூட்டல் இலை. உங்களுக்கு தெரியும் மொதல் விதி என்னது? ஈறுபோதல். ஈறுபோதல் விதி பிரகாரம் மை போயிடும், பசு கூட்டல் இலை என்று வருமா? இது என்ன விதி? ஈறுபோதல். ஈறுபோதலுக்கு அப்புறம் பார்க்குறீங்க, ஈறுபோதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? பா நெடிலா வேணும். அப்போ முதல் எழுத்து குறில் எழுத்து நெடிலா மாறணும்னா உங்களுக்கு என்ன விதி இருக்கு? ஆதிநீடல். ஆதிநீடல் விதி என்ன சொல்லுது? நிலைமொழியில் உள்ள முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்குமானால் அது நெடிலாக மாறும் என்று சொல்லுது. அப்போ இந்த இடத்துல ஆதிநீடல் விதியை பயன்படுத்தி பாசு, பாசு கூட்டல் இலை அப்படின்னு மாத்துறீங்க. என்ன விதி? ஆதிநீடல். புரியுதாமா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, பாசு, சு என்பது எதனுடைய சொல்லு? இச்சு கூட்டல் ஊ என்று சொல். ஓகேங்களா? நேற்று என்ன சொல்லி கொடுத்த குட்டில் கொடுத்தல? நிலைமொழியின் ஈற்றில் ஓகேங்களா உ என்ற சொல் வருமாயின், ஓகேங்களா, வருமொழியின் முதலில் உயிர் எழுத்து வருமாயின் அந்த உ, அந்த உக்குரலானது தன்னுடைய மெய்யை விட்டு அந்த உயிரை பார்த்து பயந்து ஓடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிரகாரம் இந்த உ, இந்த ஈ என்ற உயிரை பார்த்து என்ன பண்ணும்? பயந்து ஓடும். ஓகேங்களா? அப்போ பயந்து ஓடிடுச்சா? அப்போ என்னன்னா பாச் கூட்டல் இலை என்று புணருமா? இது என்ன புணர்ச்சி? உயிர்வரின், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி புணர்ந்தது. இப்போ என்ன பண்ண போகுது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இச்சு கூட்டல் ஈ சி என்று பாசிலை, பாசிலை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி புணர்ந்தது. இப்போ பாருங்க, பாசிலைன்னு கொடுத்துட்டு என்னென்ன விதிகள் பயன்படுச்சு அப்படின்னு உங்களை கேட்கலாம். பாசிலை என்பதன் இலக்கண குறிப்பு. இதில் பயன்படுத்தக்கூடிய விதிகளை கூறுனா ஈறுபோதல், அடியகரம் ஐயாதல், உயிரின் குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிகள்லாம் இதில் பயன்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க பைங்கூழ். ஓகேங்களா? பைங்கூழ் அப்படின்னா என்னன்னா ஒரு பசுமையான விளைச்சல். கூழ் என்றால் விளைச்சல் தமிழ்ல, பைம் அப்படின்னா பசுமையான அல்லது இளமையான ஒரு பயிர், இளமையான விளைச்சலை தான் வந்து பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைங்கூழ் அப்படின்றது பசுமை கூட்டல் கூழ் என்று பிரியுமா. ஓகேங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஈறுபோதல் விதி தெரியும். ஈறுபோதல் விதி பிரகாரம் பசு கூட்டல் கூழ் என்று புணர்ந்து ஈறுபோதல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு என்ன வரணும்? இந்த பையானது பை அகர ஐகாரத்தை ஏற்கணும். அதுக்கு ஒரு விதி இருக்கு. என்ன விதி? அடி அகரம் ஐயாதல். அந்த அடி அகரம், அடி என்று சொல்லி அந்த அகர எழுத்தானது எதை ஏற்கும்? அந்த அகரம் ஐ என்ற ஒரு உருவை ஏற்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்பு கூட்டல் அ, அடி அகரம் இருக்கா? இந்த அகரம் வந்து ஐயை ஏற்குமா? அப்போ ஐயை ஏற்றா என்ன ஆகும்? ஆவரத்தில் ஐ வந்தா பா பையா மாறும். ஓகேங்களா? பை கூட்டல் கூழ். இது என்ன விதி? அடி அகரம் ஐயாதல், ஐ ஆதல் என்ற விதிமா. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இச்சு கூட்டல் உ இது இடத்துல. ஓகேங்களா? இச்சு கூட்டல் உ. ஓகேங்களா? உகரம் போயிடுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இனமிகள் என்னும் விதிப்படி ஓகேங்களா இந்த கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எதற்கு எது இனம்னு சொல்லியிருக்கேன்? வல்லினத்திற்கு மெல்லினமும் மெல்லினத்திற்கு வல்லினமும் இன எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன். வல்லின எழுத்துனா எது? எது? க ச ட த ப ர நமன மெல்லினம். ஓகேங்களா? இப்போ இதற்கு இனமான எழுத்துக்கள் தான் என்ன எழுத்துக்கள்? இந்த எழுத்துக்கள்மா. அப்போ பாருங்க, கு என்பது எதனுடைய வரிசை? ககர வரிசை. ககர வரிசைக்கு இனமான ஒரு எழுத்து என்னது? இங் என்ற எழுத்து. அப்போ என்ன பண்ணோம்? இது சு, அந்த குசுறு சொல்லு போயிட்டு இதற்கு இனமான எழுத்து கூட்டுன்னு வந்துடும். அப்போ என்ன எழுத்து வரும்? பைங்கூழ்
என்று புணரும். இந்த கு அதற்கு இனமான யோகத்தை உள்ள கூட்டு வந்துருச்சா? அப்போ இதற்கு என்னன்னா இனமிகள் என்னும் விதி இந்த இடத்துல பயன்பட்டுருக்குமா. இப்போ இது வந்து இதுக்கு என்னென்ன விதி? ஈறுபோதல், அடியகரம் ஐயாதல், இனமிகள் என்றும் விதிகள் எல்லாம் இதில் பயன்பட்டு இருக்குமா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, சிற்றோடை. என்ன ஓடை? சிற்றோடை. எப்படி பிரியும்? சிறுமை கூட்டல் ஓடை என்று பிரியும். ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விதி ஈறுபோதல் விதி தெரியும். ஓகேங்களா. ஈறுபோதல் விதி தெரியுமா? அப்போ சிறு கூட்டல் ஓடை, சிறு கூட்டல் ஓடைன்னு வருமா? அப்போ நிலைமை ஈரில் என்ன இருக்கு? இருக்கு. இரு கூட்டல் ஊ. ஓகேங்களா. இரு கூட்டல் ஊ இருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன்? நிலைமை ஈரு ஊ வந்து வறுமை முதல்ல உயிர் எழுத்து வந்தா அந்த உயிர் எழுத்தை பார்த்துட்டு அந்த உட்குறை என்ன பண்ணும்? மெய் விட்டு ஓடிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்த ஈறுபோதல் புரியுதான்னு பாருங்க. ரெண்டாவது சிறு கூட்டல் ஓடை, சிறு கூட்டல் ஓடைன்னு வரும்போது இது என்ன விதி? என்ன விதி? உயிர்வரின் உட்குறள் மெய் விட்டு ஓடும். உயிர்வரின் உட்குறள் மெய்யை விட்டுட்டு ஓடும். அந்த மெய் விட்டு ஓடிடுச்சா? அப்போ தன்னொற்று இரட்டல். இப்போ என்ன விதி பயன்படும்? ஒரு குறில் எழுத்து, அதற்கு பக்கத்தில் ஒரு ஒற்று எழுத்து அமைஞ்சிருக்கு, வறுமொவின் முதல்ல ஒரு உயிர் எழுத்து அமைஞ்சிருக்கு. அப்படி தனி குறில் ஒற்று, இல்லை தனி குறில் எடுத்து ஒரு ஒற்று வந்து வறுமொவின் முதல்ல ஒரு உயிர் எழுத்து வந்தா அந்த ஒற்று என்ன பண்ணும்? தன்னை இரட்டிக்கும். அதன் தன்னொற்று இரட்டல் விதிப்படி ரெண்டு வந்துச்சா? ஓடை என்ற சொல் வந்துருச்சா? அப்போ பாருங்க, இது தன்னொற்றிரட்டல் அப்படின்ற விதி. இப்போ தன்னொற்றல் விதி முடிஞ்சோன்னா வரும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இரு கூட்டல் ஓ ரோ என்று புணர்ந்து சிற்றோடை என்று புணர்ந்ததாம்மா. அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, சேதாம்பல். ஓகேங்களா. செம்மை கூட்டல் ஆம்பல் என்று புணரும். ஓகேங்களா. உங்களுக்கு விதி தெரியும், ஈறுபோதல் என்னும் விதி பிரகாரம் ஏன்னாடும் மை போயிடும். இரண்டாவது ஆதிநீடல் என்னும் விதிப்படி இந்த குறிலானது என்னவா மாறும்? நெடிலா மாறும். இது ஆதிநீடல் விதி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போ ஈறுபோதல். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிநீடல். மூன்றாவது வந்துன்னா முன்னின்ற மெய்த்திரிதல். அதாவது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல மை போயிடுச்சா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? மகர ஒற்று இருக்கும். இந்த இடத்துல மகர ஒற்று இருந்தா இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு விதி முன்னின்ற மெய்த்திரிதல் சொல்லியிருக்கா. முன்னின்ற மெய்த்திரிதல் என்ன? நிலைமொழியின் இறுதியில் மகர மெய் வந்தால் முன்னின்ற மெய்த்திரிதல் என்னும் விதி அந்த இடத்துல பயன்படும் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்ன நிற்குது? நிலைமொழி நீர்ல மகர இருக்கு, செம் அப்படின்னு என்ற மகர எழுத்து நிற்குது. அப்போ இந்த மகர எழுத்தானது முன்னின்ற மெய்த்தல் விதி இத்தை என்ன பண்ணும்? உள்ள கூட்டுன்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ முன்னின்ற மெய்த்திருப்படி இத்து என்ற சொல் அந்த இடத்துல வந்துருச்சா? அப்போ இத்து கூட்டல் ஆ என்னவா மாறும்? இத்து கூட்டல் ஆ தா என்று புணர்ந்து சேதாம்பல் என்று புணரும் அம்மா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, கருங்குயில். கருமை கூட்டல் குயில். உங்களுக்கு தெரியும், ஈறுபோதல் என்னும் விதிப்படி ரூ போயிடும். அப்போ கரு கூட்டல் குயில் என்று புணருமா? என்ன விதி? ஈறுபோதல் விதி. ஓகேங்களா. ஈறுபோதல் விதிப்படி போயிடுச்சு. இப்போ பார்க்குறீங்க. ஓகேங்களா. கருங்குயில் அப்படின்னு இரு கூட்டல் ஊ. ஓகேங்களா. அப்போ அந்த ஊ பார்த்து இந்த இடத்துல என்ன ஊ ரூ ஃபுல்லாமே போயிடும். ஃபுல்லாக போயிடுச்சுன்னா இந்த கூ அதற்குண்டான இனமான எழுத்து என்ன பண்ணும்? கூட்டுன்னு வரும். இப்போ மேலே போய் பார்க்குறீங்க, கூ என்பது எதனுடைய வார்த்தை? ககர வரிசையில் வரக்கூடிய வார்த்தை. அப்போ ககர வரிசைக்கு இனமான எழுத்து என்னது? இங் என்ற எழுத்து. அப்போது அந்த கூ கருங்குயில், அந்த ரூ அங்கே இருக்குமா? இல்லை கருங்குயில் அந்த இன எழுத்து அங்கே கூட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்போது கருங்குயில் என்று புணரும். ஓகேங்களா. புரியுதா? அந்த இடத்துல கூ அதற்கு இனமான எழுத்தை உள்ள கூட்டுன்னு வந்துடும். அப்போ இனமிகள். ஓகேம்மா. இப்போ உங்களுக்கான பயிற்சி ஓகேங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு 10 ஓகே ஒரு 15 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 15 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே என்ன நான் சொல்லி கொடுத்துரும் அதை என்ன பண்ணுங்க கீழே அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கம்மா. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? ஓகேம்மா. நன்றிம்மா. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.